திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த கூலி தொழிலாளியை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். பழனி அடுத்த பெத்தநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற கூலி தொழிலாளி அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு காதல் ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் சிறுமி கர்ப்பமானதை அடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆறுமுகம் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கைதாகியுள்ள ஆறுமுகம் ஏற்கனவே வேறொரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வழக்கில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டது பிணையில் வெளியே வந்ததும் குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 3.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 15 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். காட்பாடி அருகே 15 வயது சிறுவன் தனது வீட்டின் அருகில் இருக்கும் 3.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமி தனது தாயாரிடம் நடந்ததை கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாயார் காட்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது. தொடர்ந்து 15 வயது சிறுவனை வேலூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சென்னை கெலிஸில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். விழுப்புரத்தில் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் பொன்முடி உருது மொழியில் பேசி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார். எடப்பாளையம் கிராமத்தில் 14.31 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்த இஸ்லாமிய குழந்தைகளிடம் உருது மொழியில் பேசி அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதன் பின்னர் அங்கு நடைபெற்ற சிறப்பு இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி இஸ்லாமியர்களுடன் நோன்பு கஞ்சி குடித்தார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் நடைபெறும் மத மாற்றத்தை அரசு தடுக்க வேண்டும் என இந்து முன்னணி அமைப்பின் மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள குள்ளம்பாளையம் பிரிவில் இந்து முன்னணி அமைப்பின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்டு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கடேஸ்வரா சுப்பிரமணியம் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சம் பேர் கலந்து கொள்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் மதமாற்றத்தை அரசு தடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனைக்கு பின்னாடி இந்துக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கின்றது. வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர் மாநாடு மதுரையில் நடக்கின்றது. இந்து முன்னணி எல்லா முருக பக்தர்களுக்கும் ஆன்மீக பிரிவுகளுக்கும் அழைப்பை விடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் நந்தவாசி அருகே நிலத்தில் 3 அடி ஆழத்தில் ஆற்று மணல் இருப்பது தெரிந்து கொண்டு மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வந்தவாசி அடுத்த கீழ்ப்பாக்கம் கிராமத்தில் கோவிந்தராஜ் என்பவருக்கு சொந்த விவசாய நிலத்தில் 3 அடி ஆழத்தில் ஆற்று மணல் இருப்பது தெரிய வந்த நிலையில் மர்ம நபர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக ஆற்று மணலை திருடிக் கொண்டிருந்தனர். மணல் கொள்ளை குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்த சம்பவ இடத்திற்கு வந்த மர்ம நபர்கள் டிராக்டரை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றனர். இதையடுத்து மணல் அல்ல பயன்படுத்தப்பட்ட பொக்லைனை பறிமுதல் செய்த போலீசார் பொக்லைன் இயந்திரத்தின் உரிமையாளர் மதன் என்பவரை கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய ருத்ரகுமார் என்பவரை தேடி வருகின்றனர். என்னுடைய நிலத்தில் இருக்கிற மண்ணல் இருக்குதுன்றது கண்டுபிடிச்சி நாள்தோறுமா சுமார் ஒரு 4 வருஷமாக இந்த வேலை நடக்கிறது ஊர் மக்கள் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மண்ணை விற்றுருக்காங்க. அதில் இவ்வளோ நாளும் பிடிக்க முடியாத யாராலையும் பிடிக்க முடியாத இவங்கள அது இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் நேற்று முன்தினம் நைட்டில் ஒரு ஜேசிபி மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கிறாரு. மீதி 2 டிப்பர் ஓடிட்டான். ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க. இன்னும் மேலும் இருக்கிற சுமார் ஒரு 7-8 பேர் இன்னும் மேலும் இருக்கிறாங்க. அவங்கள கைது பண்ணுமாறு காவல்துறைக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் உள்ள பிரபல பேக்கரியின் கேண்டீனில் குழந்தைகளுக்கு வாங்கிய ஐஸ் கேக் துர்நாற்றம் வீசியதோடு கெட்டுப்போய் இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார்.
ஆற்காடு அருகே பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் பிரபல பேக்கரியில் ராஜ்குமார் என்பவர் தனது குழந்தைக்காக ஐஸ் கேக் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு குழந்தைக்கு கேக்கை பிரித்து கொடுத்த போது துர்நாற்றம் வீசியதால் உடனடியாக குழந்தையிடமிருந்து அதனை அப்புறப்படுத்திய ராஜ்குமார் கேக் தொடர்பான ரசீதுடன் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலரிடம் புகார் அளித்தார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பேக்கரியில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறையினர் காலாவதியான உணவு மூலப்பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் கடையை பூட்டி சீல் வைத்தனர். மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதியில் 193வது அவதார திருநாளை ஒட்டி வண்டாரப்பேட்டையிலிருந்து அகில திரட்டு ஆகமத்தை சுமந்து 17 கிலோமீட்டர் பக்தர்கள் பாத யாத்திரை சென்றனர். மும்மூர்த்திகளின் வடிவான ஐயா வைகுண்ட தர்மபதியின் அவதார திருவிழாவை ஒட்டி சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து அகில திரட்டு ஆகமத்தை திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக சுமார் 17 கிலோமீட்டர் ஊர்வலமாக மணலி புதுநகர் பகுதிக்கு எடுத்து சென்றனர். மேல தாளங்கள் முழக தோளில் சுமந்தபடியே 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக ஐயா சிவசிவா ஐயா பக்தி முழக்கமிட்டு சென்றனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.